ஹாய் டியர். டுடே செகண்ட் வேவ் எபிசோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஃபோர்த் பார்ட். ஓகேங்க டியர், ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ எஸ்டர்டே நம்ம எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் ஆன்ட்டி 2 பேர் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த குட்டி பையன் இருக்கால, அந்த வாள், அவன் எங்கேயும் காணாமல் போயிருப்பான். 2 பேரும் வீடு ஃபுல்லாக தேடி இருப்பீங்க. பட் இருந்தாலும் அவன் எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் பயங்கரமாக பயந்துட்டு தேடிட்டு இருப்பீங்க. இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் டியர். இப்போ எங்கே தேடியுமே அவன் கிடைக்காததால நீங்கள் வந்துட்டு நம்ஜூனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாமான்னு ஆன்ட்டிக்கிட்ட கேட்குறீங்க. அவங்க இருந்துட்டு அவனுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், ஏற்கனவே சிடுசின்னு இருப்பானே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவரும் வந்துட்டு தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல. ஏன்னா பையனை வந்துட்டு கார்டனில் காணோம், வீட்டில் காணோம், எங்கேயுமே காணோம். கார்டன் மொட்டை மாடின்னு எல்லா பக்கமே தேடி இருப்பீங்க, ஆனாலும் காணோம். ஸோ 2 பேரும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ஜூன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அதாவது கால் பண்ணி ஆன்ட்டி தான் சொல்கிறாங்க, ஏன்னா உங்ககிட்ட ஃபோன் இல்லைல்ல. ஸோ ஆன்ட்டி தான் கால் பண்ணி, நம்ஜூன் இந்த மாதிரி பையனை காணோண்டா, வீடு ஃபுல்லாக தேடிட்டோம், எங்கேனே தெரியல, ஒருவேளை அவங்க கூட இது வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் கூட இப்படி வந்திருப்பான், என்னம்மா பேசிட்டு இருக்கிறீங்க, எங்க அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னதான் கோல்டு இருந்தாலும் பையன் மேலே பாசலாம் இல்லை. ஸோ வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. எங்கே பார்த்தீங்க, ஃபுல்லாக எல்லா பக்கம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், கார்டன் மொத்தப்படி எல்லா பக்கம் தேடிட்டேன், எங்கேயுமே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட் வந்துட்டு லைட்டாக சொல்கிறாரு நம்ஜூன். ஸோ கேட்டு பார்த்தா லைட்டாக திறந்த மாதிரி தான் இருக்குது. என்னம்மா பேசிட்டு இருக்கிறீங்க, அவன் எங்கே போனால் என்ன பண்ணுறான்னு கூட பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வீட்டில்னு சொல்லி கத்துறாரு. ஸோ டே முதல்ல வாடா வீட்டுக்கு, அதுக்கப்புறமா சண்டை போட்டுக்கடா அப்படின்னு சொல்லவும், அவரும் வந்துட்டு வராரு. வர வழியிலே எல்லா பக்கம் தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்களும் சும்மாலாம் இல்லை. ஸோ நீங்களும் அந்த பக்கம், அதாவது நீங்கள் நடந்தாலும் போய் தேடணும். அம்மா மட்டும் தான் வீட்டில், அந்த ஆன்ட்டி இருக்காங்களா, ஸோ அவங்க தான் வீட்டில் இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நான் அவனை போய் தேடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே போகலான்ட்டு கிளம்புறீங்க. கரெக்டாக நம்ஜூனோட கார் வந்துட்டு வாசலில் நிற்கிது. ஸோ நீங்களும் கரெக்டாக கேட்டுக்கிட்டு போக, அவரும் வந்துட்டு கேட்டுக்கிட்டே நிற்க அப்படியே இறங்கி வராரு. ஸோ ஒரே முறை தான், நீங்கள் வந்துட்டு பயந்துட்டீங்க. சார் அது வந்து அப்படின்னு சொல்லவும், என்ன வேலை பார்க்கியா, ஏதோ சொன்னாங்க என் அம்மா உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன் அதுக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து முதல் நாளே, அதாவது வேலைக்கு வந்து ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பயணத்தை வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. சார் அது வந்து அப்படின்னு சொல்கிறீங்க, என்னதான் வேலை பண்ணிட்டு இருந்தீங்க 2 பேரும் இருந்தீங்கல்ல, அது எப்படி பையன் வந்து காணாமல் போவான்? இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல கூட அவன் எங்கேயும் வெளியே போனதில்லை, இப்போ எப்படி வெளியே போவான், அவனுக்கு எதுவுமே தெரியாது, இந்த கேட்டை விட்டு எங்கே போனால் ஒன்றுமே அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவனுக்கு சின்ன பையன் இல்லையா, ஸோ எங்கேயும் வெளியெல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க, அதனால அவனுக்கு எதுவுமே தெரியலை. ஸோ நம்ஜூன் பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு காய்ச்சி முடிச்சுட்டு உங்களை திட்டி முடிச்சுட்டு அவர் பாட்டுக்குள்ளே வராரு. உள்ளே அடுத்து யாருக்கு, அவங்களோட அம்மாவுக்கு தான் பூசை. ஸோ அதனால உள்ளே போகிறாரு. ஆனால் நீங்கள் அவர் இப்படி திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கலை, அழுதுகிட்டே தான் போகிறீங்க. ஸோ ஆனால் வெளில போயிடுறீங்க. வெளில போயிட்டு எல்லா பக்கம் திட்டிட்டு இருக்கிறீங்க. டேக்குள்ளே வார்த்தை எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகையாக வருது. ஏன்னா எப்பவுமே அவனை அப்படி தான் கூப்பிடுவீங்களா. ஸோ அது வந்துட்டு அவனுக்கு ஒரு நிக்னேம் மாதிரியே ஆயிடுச்சு. அப்படி தான் கூப்பிட்டே இருப்பீங்க. ஸோ எங்கடா போனேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் கத்திட்டு தேடிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே வந்த நம்ஜூன் அவங்க அம்மாவை போட்டு காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு இருக்காரு. என்னடா பேசிட்டு இருக்கிற நீ, வயனை திட்டினியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன கேட்குறாரு இவர், என்னடா பேசிட்டு இருக்கிற, அவளை இதில் திட்டினேன் எல்லாதான், அவள் கம்முன்னு அவன் கூட விளையாடிட்டு இருந்தா, நான் தான் அவளை கூப்பிட்டு வச்சு நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ இது ஒன்று தான் பிரச்சனையா, அப்படின்னா உங்களுக்கு வேலைக்கு ஆள் பையனை பார்த்துக்கிறதுக்கா இல்லை உங்களுக்கு பேச்சு துணைக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரெண்டுத்துக்கும் தான். அப்போ ஒரு பக்கம் வேலைன்னு போயிடுறாங்க. மகன் ஒரு பக்கம் வேலையே தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தாரான். அப்போ வீட்டில் இருக்கிற நாங்கள் 2 பேர் என்ன பைத்தியம் பிடிச்சி சாகவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருமா, இப்போ அதெல்லாம் மேட்ரு கிடையாது, பையன் எங்கே, அவனை ஏன் ஒழுங்காக பார்த்துக்கல நீங்கள் அப்படின்னு சொல்லவும், இங்கே இப்போ அந்த நேரமும் கிடையாது, முதல்ல போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ஜனுக்கு வேறு வழி இல்லை, முதல்ல எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாரு. சரி அப்படின்னா அவனோட ஃபோட்டோ வேணும்ல, ஸோ ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ஜுன்னு அவரோட ரூமுக்கு போகிறாரு. ரூமில் போயிட்டு கபோர்டில் வந்துட்டு ஃபோட்டோலாம் இருக்குல்ல, குழந்தையோட ஃபோட்டோ, அதனால கபோர்டை திறந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு கபோர்டை திறக்கிறாரு. கபோர்டை திறந்தா அவன் அங்கே உட்காந்துட்டு பே அப்படிங்கிறான். நம்ஜுனுக்கு ஒரு பக்கம் செம ஷாக்கு, அட் த சேம் டைம் கொஞ்சம் ரிலீஃபாகவும் இருக்குது. அவங்க தான் இருக்கான்ட்டு, டே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேடி பயந்துட்டீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவன் சிரிச்சுக்கிட்டே. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வர டைமுக்கு உங்களை பயமுறுத்தலான்னு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் போல் சொல்லிட்டு இருக்கிறான். நம்ஜூன் வந்துட்டு ரொம்பவே பயந்துருப்பார்ல காணும்னு சொல்லிட்டு அப்படியே அவனை தூக்கிக்கிறாரு. ஸோ அப்படியே தூக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பையனுக்கு ஃபீல் ஆகுது, அப்பா நம்மளை தூக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. டாடி என்ன நீ தூக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவனும் டைட்டாக ஹக் பண்ணி கூட கொஞ்சம் அது அளவுக்கு நம்ம ரொம்பவே வேலைன்னு போயிடுறோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் அவருக்கு வேலை முக்கியம் அப்படிங்கிறனால சரி ஓகேவா பாட்டிக்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு கீழே தூக்கிட்டு போகிறாரு. அங்கே வந்து பாட்டி ரெடியாக நிற்பாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லிட்டு. அந்த ஆண்டி கேட்குறாங்க, டேய் அப்படின்னு சொல்லி பார்த்தா பையன் கூட வரான். எங்கடா இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், கபோர்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. கபோர்டுக்குள்ளேயா, டே அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. டேடியை பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஒழிஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த பையன் பேர் வந்துட்டு சிம்சிம் வச்சுக்கலாம் டியர். டே சிம்சிம் என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, உன்னால் நாங்கள் எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா, உன்னை காலம் நினச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. பாட்டி
இல்லை நான் விளையாடித்தானே இருந்தேன், நான் எப்பயும் வெளில போயிருக்கேனா, என்னைய காணும்னு தேடினீங்க, என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படிங்கிறான். டேய் நீ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாதான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. குட்டி பையனாக இருந்தாலும் ஓரளவுக்கு மெச்சூர்டாக பேசுவான், ஓகேவா. ஸோ அதனால வந்துட்டு டேய் நீ இங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாக் போயிட்டு இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிருந்திருக்கும். ஏன்னா பையன் கிடச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நம்ஜன் வந்துட்டு சரி ஓகே இங்கே தான் நிற்கிறான், பத்திரமா பார்த்துக்கோங்க, இங்கே பாருடா, எங்கே போகிறதா இருந்தாலும் சொல்லிட்டு போகணும், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு போய் ஒளிஞ்சா நீங்கள் எப்படி ஷாக் ஆவீங்க அப்படின்னு கேட்குறான். ஸோ ஜிம் ரொம்ப சேட்டை பண்ணுறடா இப்போல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஆஃபீஸ்க்கு நிறைய ஒர்க் இருக்குது, ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் கிளம்புறாரு. அவரோட அம்மாவும் வந்துட்டு பார்த்து போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ இப்படி தான் ஆஃபீஸ் போயிருப்பாரு. இந்த பக்கம் இவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இருந்து அதாவது அப்புறம் தான் ஞாபகம் வருது, வயன் இவங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, காணோம். கார்டன் ஃபுல்லாக தேடுறாங்க, காணோம். மொட்டை மாடிக்கும் தேடுறாங்க, காணோம். ஐயோ காலையிலேருந்து இவனை தெரிஞ்சு இப்போ சாயந்தரத்துக்கு மேலே இவனை தேடுற மாதிரி இருக்குது, போனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கால் பண்ணலான்னு நினச்சா அவங்க கையில் ஃபோன் இல்லை. அதையும் அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க. அவகிட்ட ஃபோன் கூட இல்லை, இப்போ எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு மறுபடியும் பதட்டம் ஆகுது. அப்படி இருட்டு ஆக ஆக நேரம் ஆகிட்டே தானே போகும். ஸோ நீங்கள் வரீங்களான்னு பார்த்து பார்த்து அப்படியே 2 பேருமே வெளியே வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் பார்பி டால் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். எல்லாம் உன்னால வந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க பாட்டி. ஸோ அந்த கால் வந்துட்டு சாரி பாட்டி அப்படிங்கிறான். அச்சோ சரிடா கோவத்தில் பேசிட்டு சாரி அப்படின்ட்டு அப்படியே வாசல்லையே பார்த்துட்டு இருக்கிறாங்க, வருவீங்களான்னு. ஆனால் வரவே இல்லை. சொன்னார். நம்ஜன் வரும்போது ஏன் இப்போ வாசல்லே நின்றுட்டு இருக்கிறீங்க, என்னாச்சு 2 பேத்துக்குன்னு கேட்கவும், டே வயனை காணோடா அப்படிங்கிறாங்க. அவருக்கு கடுப்பாகுது. அது என்ன பொழுதுனிக்கு யாராவது காணாமல் போயிட்டே இருப்பீங்களா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நீ தானே திட்டின லாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் தான் திட்டுறதுலாம் ஆகாது, அது வந்துட்டு பதட்டமாக இருந்தால் யாராக இருந்தாலும் அது கேட்பாங்க தானே அப்படின்னு சொல்லவும், நீ தானே திட்டுன, அந்த பொண்ணு கையில் ஃபோன் கூட இல்லை, ஆல்ரெடி அவள் அப்பா வந்துட்டு அவளை தேடிட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குல்ல, ஸோ நீ எதுக்குடா இந்த மாதிரி பேசின, அவள் வெளியே போயிருப்பாடா, எங்கே போனான்னு தெரியல, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, கையில் அவளுக்கு ஃபோன் கூட இல்லை, எப்படி போய் அவளை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஓ ஏமா எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் இப்போ மறுபடியும் உங்களை தேடிட்டு வெளியே அப்படியே போகிறாரு, கார் எடுத்துகிட்டு தான் வராரு. ஸோ மணி வந்துட்டு 11க்கு மேலே ஆகுது. உடனே அந்த ஆண்டி மறுபடியும் நம்ஜனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. எங்கடா வாயின் கிடைச்சாலான்னு கேட்கவும், இல்லைம்மா எல்லா பக்கம் தெரியுறேன், எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா நம்ஜன் இப்படி ஆகிட்டு இருக்குது, காலையிலேருந்து யார் மூஞ்சில் முழிச்சுமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் புலம்பாதீங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக எல்லா பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய் என்னடா பேசிட்டு இருக்கிற, அவளே அவளோட அப்பாவை விட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணால் திரும்ப மேபி அவளை கொண்டு போய் அங்கேயே விட சான்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பையனை தேடிட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன இது வீட்டுக்கு கூட வராமல் என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துறாரு. அவருக்கு செமையாக கடுப்பாகுது. அப்படியே லைட்டாக அந்த ஹை பிச்சுக்கெல்லாம் கோவம் போகுது. அந்த ஆண்டி வேறு பதட்டத்தில் ஃபோனை காதோட ஒட்டி வச்சு பேசியிருப்பாங்களா. ஸோ கரெக்டாக இவர் கத்தவும் உங்களுக்கு காது கொய்யுங்குது. ஐயோ கத்தாதடா, முதல்ல அவளை போய் தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு நைட்டு பையனை வேறு பார்த்துக்கணும். ஸோ இல்லை அவங்க போய் எங்கே தேட முடியும், அதனால அப்படியே உங்களை தேட சொல்லி நம்ஜன் கிட்ட சொல்கிறாங்க. அவரும் வந்துட்டு தேடிட்டு இருக்கிற விளையாடிட்டு இருக்கிற ஃபோனை வைங்கன்ட்டு எல்லா பக்கம் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் எங்கேயுமே இல்லை. அவர் வந்துட்டு சரி காரில் தேடினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கார் ஒரு வாரமாக பார்க் பண்ணிவிட்டு இறங்கி எல்லா பக்கம் போய் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நடந்து போகிறப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பொண்ணு தூரத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு வந்துட்டு அந்த ஷேடோ தெரியுது. ஒரு வேளை இது வயனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வராரு. செம்ம ஃபாஸ்ட்டாக தான் ஓடி வராரு. ஓடி வந்து பார்க்குறப்ப பின்னாடி இருந்து பார்த்தா லைட்டாக நீங்கள் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு திரும்பவே இல்லை. அவர் வந்துட்டு ஒரு வேளை வேற யாராதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வயன் கூப்பிடுறாரு. அப்போ நீங்கள் திரும்பவே இல்லை. ஸோ ஒரு மாதிரி என்னவா இருக்கும், ஏன் திரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் கிட்ட வந்து பார்க்குறாரு, முன்னாடி வந்து பார்க்குறாரு, ஓகேவா. ஸோ முன்னாடி வந்து பார்க்குறப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம கீழே உட்காந்துட்டு அப்படியே காலை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு போல. ஸோ உங்களுக்கு அதுதான் அழுகிறது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பொசிஷன் போய் தான் அழுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அப்படி உட்காந்து பயங்கரமாக மூஞ்செல்லாம் அப்படியே முட்டியில் கவுத்து வச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ஜன் பார்க்குறாரு, வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே தான் பார்க்குறீங்க அவரை. சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அது கூட கொஞ்சம் கோல்டாக தான் கேட்குறாரு. உங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, ஏன்னா இன்னும் ஜிம் கிடைக்கல. சார் அவனை கண்டே பிடிக்க முடியல, எங்கே போனானே தெரியல சார், எல்லாமே என்னோட கேர்லெஸ் தான், என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னால் தான் வந்துட்டு அவன் இப்படி காணாமே போயிட்டான். நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, ஆனால் என்னால் தானே இப்படி எல்லாமே நடந்துச்சு அப்படின்ட்டு அழுகுறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ஓகே பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிறாரு. இல்லை சார் அவனை காணோம், சின்ன பையன் எங்கே போனான்னு தெரியல, அவன் வேறு நல்லா கொழுக்கு முழுக்குன்னு சப்பியாக அழகாக இருப்பான் சார், யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களோ என்னமோ தெரியல அப்படின்ட்டு கத்துறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அந்த துக்கம் தாங்க முடியலன்னு பயங்கரமாக அழுகுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நல்லா ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இங்கே இதெல்லாம் கேட்டு நம்பிக்கையே சிரிப்பாக இருக்குது. எதே கொழுக்கு முழுக்குன்னு இருந்தானா தூக்கிட்டு போயிடுவாங்களா,
அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆமாம் சார், தூக்கிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? வெளிநாடு, அதாவது வெளிநடப்பு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்ன? எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் தானே போகிறீங்க. எங்கள் வீட்டு சைடு எத்தனை கொழுக்கு முக்குன்னு இருக்கிற பசங்க தூக்கிட்டு போயிருக்கிறாங்க தெரியுமா? அதான் எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்ட்டு அழுகுறீங்க. அவர் வந்துட்டு சிரிப்பே வந்துச்சு, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, வயன் சிம் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ, வீட்டில் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சார் எங்கேருந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? போலீஸ் கண்டுபிடிச்சாங்களான்லாம் கேட்குறீங்க. அவன் வீட்டில் தான் இருந்தான் அப்படிங்கிறாங்க. இதே வீட்டில் இருந்தானா அப்படின்ட்டு கண்ணை தொடச்சிட்டே கேட்குறீங்க. ஆமாம், கபோர்ட்குள்ளே ஒழிஞ்சிருந்தான் அப்படிங்கிறாங்க. கபோர்ட்குள்ளேயா அப்படின்னு கத்துறீங்க. ஏன் கத்துற? கபோர்ட்குள்ளே தான், என்னை பயமுறுத்தணுக்காக அங்கே ஒழிஞ்சிருந்தானாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. இது அப்படியே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்க. இதுக்கு காரணம் யார் அப்படின்னா அதுவும் நீங்கள் தான். ஏன் அப்படின்னா நீங்கள் தான் வந்துட்டு அடிக்கடி எங்காவது ஒளிஞ்சு அவனை பயமுறுத்திட்டே இருப்பீங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி பயமுறுத்தினா சீக்கிரமாக பாசம் நிறைய வருங்கிற மாதிரி எல்லாம் சும்மா அடித்து விட்டுருப்பீங்க அவன்கிட்ட. அப்போ அப்பாவுக்கும் நம்ம மேலே பாசம் வரணும்னா இப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் போய் ஒளிஞ்சிருப்பான். அத்தாடி, அந்த குள்ளவாத்தை போட்டு கொடுத்துருச்சோ என்னவோ, இதை நாம தான் சொல்லி கொடுத்தோன்னு சொல்லிட்டு. இல்லை போட்டு கொடுத்துருந்தா இந்நேரம் இவர் கத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சார் கிடச்சிட்டான்ல அப்படிங்கிறீங்க. கிடச்சிட்டான், ஆனால் நீ தான் கிடைக்கல. காலையிலேருந்து இந்த மாதிரி ஆள் மாற்றி ஆள் தொலைஞ்சு போனா நான் எங்கே போய் தேடுறது அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே திருத்துன்னு முடிச்சுட்டே இருக்கிறீங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு அவனை பார்த்துக்க சொல்லி உனக்கு வேலை கொடுத்தா உன்னை தேடுற அளவுக்கு இப்போ எங்களுக்கு வேலை கொடுக்குற நீ அப்படிங்கிறாரு. சார் சாரி சார், நான் சின்ன தேடிட்டு இருந்தேன் சார் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி நடந்து போகிறீங்க. அவர் சும்மா நின்று போயிட்டு இருக்காரு. நீங்கள் என்னடா இப்படி நடந்து போகிறாரு, காலாயுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எட்டு வச்சா நீங்கள் 4 எட்டு வைக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ ஹைட் இல்லை அவர், நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக தானே இருப்பீங்க. அதனால் வந்துட்டு அப்படியே பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு இப்போ ஓடி வர அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறீங்கள அப்படின்னு சொல்லவும், நான் மெதுவாக தானே வரேன் அப்படிங்கிறாரு. இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்களோட அளவுக்கு நடந்து வர முடியல அப்படிங்கிறீங்க. ஸோ எனக்கு வேலை இருக்குது, சீக்கிரம் கிளம்பு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை கேட்டதும் குடுக்குன்னு ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. அவருக்கு முன்னே அவர் பார்க்குறாரு, இவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஓடி போய்ட்டு கார் இருக்கும்ல, ஸோ அந்த கார் ஓரமாக பார்க் பண்ணியிருப்பார்ல, அது வந்துட்டு உங்களுக்கு தெரியல நம்ஜனோட கார் தான்ட்டு ஓடி போய்ட்டு அந்த கார் பக்கத்தில் நிற்கிறீங்க. அவரும் வந்து கார் ஓப்பன் பண்ணி விட்டாரு, ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவ்வளோதான், அப்படி வந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ காரில் போயிட்டுருக்க நம்ஜன் வந்துட்டு இங்கே பாரு, வீட்டை விட்டு கேட்டை தாண்டி நீ எக்காரணத்து கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆ, ஏன் சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாரு. யோசிச்சு பார்க்குறீங்க, உங்களோட சுச்சுவேஷன் தெரியும்ல, ஸோ அதனால தான் அவர் சொல்கிறாரு. ஆமாம் சார், நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், மறந்துட்டேங்கிறதெல்லாம் இன்னொரு டைம் சொல்லாத ஓகேவா, கேட்டை விட்டு எங்கேயுமே போகாத, எங்கேயாவது போயிட்டு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, உன் கையில் ஃபோன் கூட இல்லை அப்படின்னு சொல்லவும், சார் அது உடஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, பத்திரமா வீட்டிலே இரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டில் வந்துட்டு ட்ராப் பண்ணுறாரு, நீங்களும் இறங்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களை பார்த்ததுக்கப்புறம் சிம் அப்படியே ஓடி வரான். பர்மிடால் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். நீ வந்துட்டு டேக்குள்ளே பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. 2 பேரும் ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. இதை அப்படியே நம்ஜன் பார்க்குறாரு. ஸோ சிம் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே கண்ணுக்குள்ள தான் கிஸ் கொடுத்துட்டு இருக்கிறான். எங்கே போன நீ, நாங்கள் எவ்வளோ தேடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், டே உன்னால தானே இத்தனையும், ஏன்டா போய் கபோர்டுக்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ தானே சொன்ன டாடிக்கு பாசம் வரும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். தடி வாய் மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் பற்றிக்கிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி வேற யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத, அப்புறமா என்னதான் நல்லா திட்டுவாங்க சரியா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நான் சொல்ல மாட்டேன். நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் உன்னை தேடி தாண்டா போனேன், நீ எங்கேயுமே காணோமா, நான் பயந்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருந்தேன், இனிமேல் எங்காவது ஒளிஞ்சுக்கிற மாதிரி தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சமத்துடா நீ, சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவனை உள்ள தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் அந்த ஆன்ட்டி, ஒயன் எங்கடா போனேன், எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி நான் இவனை தேடி தான் ஆண்டி போயிட்டு இருந்தேன், எங்கே போனான்னு வேறு தெரியல, எனக்கு பயம் ஆயிடுச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நீ கேட்டை விட்டு தாண்டி எங்கேயும் போகாத, உனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துப்போண்டா, ஆனால் நீ பத்திரமா வீட்டில் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ஜன் சொன்னதை இவங்களும் சொல்கிறாங்க. சரி ஆண்டி சாரி அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம்டா, அதுவும் மணிப்பாரு 2 ஆகுது, நைட்டில் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், ரொம்ப தேடி பார்த்தேன் ஆண்டி, முடியலைனால ஒரு இடத்துல பயமாயிடுச்சு ரொம்பவே, அதான் உட்காந்து அலாரம் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அழுதுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தனியாக வேறு இருந்தேன், ரொம்ப பயமாயிடுச்சு, என்னால் அதுக்கு மேலே ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியல, இவனை தேடாமல் இருக்கவும் முடியல, அதுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஆண்டி, அதான் அலாரம் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், கரெக்டாக அங்கே நம்ஜன் சாரும் வந்தாரா, அப்புறம் எனக்கு செம்ம பயம் ஆயிடுச்சு, எச்சா ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் தான் சிம் இங்கே தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா. ஸோ தேம்பி இங்கேயும் அழ ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு ரொம்ப பயம் இருந்திருக்கும், ஏன்னா அந்த இடமே இருந்திருக்க மாட்டாங்க, கிட்டத்தட்ட மணி 12க்கு மேலே இருந்திருக்கும்ல. ஸோ 2 மணி தான் வீட்டுக்கு வரீங்க, ஸோ 12 மணி 1 மணி இருந்திருக்கும் அந்த டைமில். அது வரைக்கும் அங்கே எல்லா பக்கம் தேடிட்டு இருந்திருப்பீங்க. பட் சடனாக ஒரு இடத்துல அந்த சவுண்ட்லாம் கேட்டிருக்குல்ல, நம்ம கூட பயப்படுற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் தான் அந்த பேய் சவுண்டெல்லாம் கேட்குற மாதிரி நமக்கு இமேஜினேஷன் போகுமே, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கும், ரொம்பவே பயந்துருப்பீங்க. அதனால தான் அப்படி
உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் சொல்லவும் அவங்க வந்துட்டு சரி ஓகே இனிமேல் எங்கேயும் போகாத, வீட்டில் இது என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நீ இந்த கேட் தாண்டி போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பையனை தான். அவன் வந்துட்டு ஆஹா நீ வராமல் சாப்பிட மாட்டேன்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி சொல்கிறாங்க. ஏன் சாப்பாடு கொடுக்காம இருக்கிறீங்க, பாருங்க பசியோடு இருப்பான்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு ஓடுறீங்க சாப்பாடு ஊட்டுறதுக்கு. ஏன்டா டே குள்ள வாத்து சாப்பிட மாட்டேனா இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சாப்பிட மாட்டேன், நீயும் சாப்பிட்ருக்க மாட்டேல்ல, உன்னை வேற காணோன்னு தெரிஞ்சாங்க, அதுவும் என்னால் தான் நீ காணும்னு சொன்னாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறான். அச்சோ உன்னாலலாம் இல்லைடா, நான் உன்னை காணுமே தான் தேடிட்டு போனேன், ஆனால் நான் இருந்தாலும் இல்லாதையும் நீ கரெக்டாக சாப்பிட்டுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நீ வந்து ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறான். புள்ளடா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறீங்க. ஆன்ட்டி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா நம்ஜுன் கேட்டுக்கிட்டே நிற்கிறாரு. டே அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். என்னது அவன் ரொம்பவே அந்த பொண்ணு கூட அட்டாச்சாக இருக்க மாதிரி தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் உனக்கு ஏதாவது வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை நீயும் வந்துட்டு அவன் கூட க்ளோஸாக இருக்க மாட்டேன், மற்றவங்களும் அவன் கூட க்ளோஸாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அப்படி சொல்லலை, ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு நம்ஜுன் கேட்கவும், பின்னடா சும்மா. ஸோ நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ரொம்பவே க்ளோஸாக இருந்திருப்பீங்களா, அதாவது நீங்கள் குள்ளே பார்த்துன்ட்டு ஓடி இருப்பீங்க, அவனும் வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்ததும் அவ்வளோ இதாக ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சிட்டு முத்தாலாம் கொடுத்துருப்பான். ஸோ நம்ஜன் இதெல்லாம் பார்க்குறாரு, ரொம்பவே க்ளோஸாக இருக்க மாதிரி தெரியுது. இல்லை அந்த பொண்ணு 1 வருஷம் தான் இருக்கும், ஸோ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா பிரச்சனை தான் பின்னாடி அப்படின்ட்டு அப்படியே நம்ஜன் அவங்க அம்மா கிட்ட வந்து, இங்கே பாருங்கம்மா, அந்த பொண்ணு ஜஸ்ட் வேலைக்கு மட்டும் தான் வந்திருக்கா, பாடம் சொல்லி கொடுக்க மட்டும் தான் வந்திருக்கா, அதனால் அவனை ரொம்ப அவகிட்ட க்ளோஸ் ஆக விடாதீங்க சரியா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, அவள் ஜஸ்ட் 1 வருஷம் தான் இங்கே இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இங்கே இவங்க அம்மா பார்க்குறாங்க, கிராதகா இவனும் வந்துட்டு அந்த பையன்கிட்ட நல்லா இருக்க மாட்டான், மற்றவங்களும் இருக்கக்கூடாது, பொறாம பிடிச்ச நாய், ஒரு வேளை பொறாமையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவனுக்கு எங்கே பொறாமையில வரப்போகுது, இவன் சரியான பிஸ்னஸ் மைண்டு, 1 வருஷத்துக்குள்ளே இவன் போயிட்டா அப்படின்னா திரும்ப அவன் பண்ணுறதுன்னு தானே இந்த மாதிரி பேசுகிறான். அவன் எங்கே போகிறா, அவள் பெர்மனெண்ட்டாக இங்கே தானே இருக்க போகிறா, அதுக்கான எல்லா வேலையும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவங்கள பாஸ் அரேஞ்சில் ஃபீல் போயிட்டுருக்காங்க. இப்போது நம்ஜன் உள்ளே வராரு, நீங்கள் பையனுக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறீங்க. அவன் வந்துட்டு பார்பிடால் நான் இந்த மாதிரி பண்ணேன், அப்புறம் இந்த மாதிரி டேடி பயந்துட்டாங்க தெரியுமான்னு சிரிச்சிட்டு இருக்கான். நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்படியாடா நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் பயந்துட்டாரு தெரியுமா, அப்புறமா நீ சொன்ன மாதிரியே என்னை தூக்கி வச்சுக்கிட்டாரு தெரியுமா, கட்டி பிடிச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறான். அவர் காணோன்னு சொல்லி தேடி கட்டி பிடிச்சிருந்துருப்பாரு. ஸோ உங்களுக்கு தான் தெரியும் அவர் ஏன் அப்படி பண்ணாருன்ட்டு. சரி ஓகே இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் உன்னோட பார்பிடால் கிட்டேயோ இல்லைனா பாட்டிக்கிட்டேயோ சொல்லணும் ஓகேவா, இல்லைன்னா நாங்கள் உங்களை தேடிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. சாரி நான் தான் சாரி சொல்கிறல்ல மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறான். அச்சோ பரவாயில்ல, நான் வந்துட்டு உனக்கு சொல்கிறேன் இனிமேல் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிடுறியும். சரி ஓகே இந்த நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து ஊட்டிகிட்டு இருக்கிறான். ஸோ நீங்களும் அதாவது அவன் எப்படி தெரியுமா, குழந்தைங்க அப்படி தானே தெரியும்ல, குழந்தைங்க எந்த மாதிரி பேசுங்க சாப்பாடுலாம் வந்துட்டு நசன் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் நீங்கள் ஊட்டா இன்னொரு பக்கம் போட்டு மாதிரி பேசிஞ்சிட்டு இருக்கிறான். ஆனால் கொஞ்சம் கூட நீங்கள் ஒரு மாதிரி மூஞ்ச அப்படிங்கிற மாதிரி பண்ணவே இல்லை, அப்படியே அமைதியாக அதை பார்த்து அவனுக்கு எடுத்து ஊட்டிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே பேசஞ்சு ஆக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே உங்கள் வாயில் அப்பிட்டு இருக்கிறான். ஸோ நீங்களும் அதை சாப்பிட்றீங்க, அவன் ஊட்டுறாங்கிற பேரில் வந்துட்டு வாயில் அப்பி மூஞ்சி ஃபுல்லாக மூக்கெல்லாம் வந்துட்டு சாப்பாடு ஒட்டி கிடக்குது. அதை இட்லி தான் பேசஞ்சிருப்பான், அப்படி இட்லியை வந்துட்டு அப்படியே ரச சாப்பாடு மாதிரி பண்ணிட்டான். ஸோ நீங்களும் வந்துட்டு பார்த்துட்டு டேய் காருதுடா மூஞ்சியெல்லாம் அப்பாதுடா அப்படிங்கிறீங்க. காருதா இரு தொடச்சி விட்றேன்னு சொல்லிட்டு அதே கையில் மூஞ்சி ஃபுல்லாக போட்டு தொடச்சிட்டு இருக்கிறான். மூஞ்செல்லாம் எரியுது, பட் இருந்தாலும் வந்துட்டு டேக்குள்ளே பார்த்து அமைதியாக எரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே இரு நான் உனக்கு ஊட்டி விடுறேன்ட்டு இட்லி அந்த பேசிஞ்சிருப்பான் அதை எடுத்து உருட்டி இருக்கிறான். உருட்டி திரும்ப அப்படியே வந்துட்டு அப்படியே இந்த ஆக்காட்டுன்னு சொல்லிட்டு லட்டு போடுறேன்னு சொல்லிட்டு வாயில் போட்டுக்கான். ஸோ இந்த மாதிரி தான் 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இதை வந்துட்டு அந்த ஆன்ட்டி ஹாப்பியாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த பக்கம் நம்ஜன் மட்டும் ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க. இல்லை இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய்க்குள்ளே முடங்கிட்டே வராரு. பட் அப்படியே நேராக போக தான் பார்க்குறாரு. ஆன்ட்டி வந்து கூப்பிட்றாங்க, நில்லு அப்படின்னு சொல்லவும் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காலையில் அவளை திட்டினால, அவன் மேலே தப்பே இல்லை, அவன் வீட்டில் தான் இருந்திருக்கான், ஆனால் நீ பாட்டுக்கு அவளை பிடிச்சி திட்டினால சாரி கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. பின்ன உங்கள் அப்பனா அந்த வந்து கேட்பான் அப்படின்னு சொல்லவும் இப்போயுமா அப்பா இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய் நீ தானே திட்டின, போயிட்டு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும் ஆல்ரெடி, நீ பார்க்குறல அந்த பையன் மேலே அவளுக்கு எவ்வளோ பாசமாக இருக்குன்ட்டு, அவள் காணோன்னு சொல்லி எவ்வளோ பயந்துருப்பா, போய் சாரி கேளுடா, அதுக்கு தகுந்த மாதிரி நீயும் அவ்வளோ திட்டிருக்கிற, அவளுக்கு ஆல்ரெடி 1008 பிரச்சனை இருக்குது, சின்ன பொண்ணுடா போய் சாரி கேடான்னு சொல்கிறான். நம்ஜனுக்கு கடுப்பாகுது, சாரியில் கேட்க மாட்டேப்போ அப்படிங்கிற மாதிரி போயிருக்காரு. விடுவேன்னு நேராக போயிட்டாரு. அடங்கவே மாட்டான், கொஞ்சம் கூட என் புத்தியோ இல்லை அப்போ புத்தியோ இல்லை, இவனை எங்காவது நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோமா இல்லை ஹாஸ்பிட்டல் குழந்தைக்கு இது மாறி போச்சா அப்படிங்கிற மாதிரி முடங்கிட்டே தான் போய் உள்ளே போய் படுத்துங்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அவனை கொண்டு போய்ட்டு நம்ஜன் ரூமில் விட்டுட்டு நீங்கள் போய்ட்டு உங்களோட ரூமில் தூங்கணும். ஸோ அந்த மாதிரி தான் ரெகுலராக பண்ணுவீங்க. ஸோ கொண்டு போய்ட்டு அங்கே ரூமில் விடவும் அவன் வந்துட்டு பார்பிடால் நான் உங்க கூடயே வரனே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைடா நீங்கள் தானே தூங்குவேன், நீங்கள் தூங்கு நாங்கள் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லவும்
டாடி என்னை கட்டி பிடிச்சி தூங்க மாட்டார், என்னை தொடக்கூட மாட்டார், எனக்கு கிஸ் கொடுக்க மாட்டார். ஆனால் நீ எனக்கு இதெல்லாமே பண்ணுறல, நான் உன் கூட தூங்கிக்கிட்டா ப்ளீஸ் அப்படின்ட்டு பாவமாக மூஞ்சி வச்சுட்டு அவனோட பிள்ளை ஒன்று இருக்கும், வேறு வச்சுட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து கட்டி பிடிச்சிட்டு இன்னும் கேட்டுட்டு இருக்கிறான். அதாவது கீழே தானே, அதாவது குட்டியில் இருப்பான். ஸோ நீங்கள் அப்படி கீழே கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவன் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறான். ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அண்ணாந்து பார்த்து கேட்குறான். பார்க்கறதுக்கு அப்படியே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அந்த ஏஎல்லாம் வந்துட்டு குழந்தை பேசியிருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இருப்பான், ஜிமின் மாதிரியே இருப்பான். ஓகேவா டேர்? ஸோ இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க அவனை. ஸோ அதனால அவனுக்கு சிம் பேர் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படியே வந்துட்டு ப்ளீஸ் அப்படிங்கிறான். அச்சோ குழந்தை அழகாக இருக்கு, டியர் எனக்கு வெறி வைக்கமா வருது. அச்சிச்சோ. சரி ஓகே, அப்படி வந்துட்டு சிம் அப்படின்னு சொல்கிறீங்க. பாபிடால் நானும் வரேன் அப்படின்னு கேட்குறான். அது வந்துட்டு உச்சிக்குடி மேலே போட்டுட்ருப்பீங்க. டேய் சரி ஓகேவா, ஆனால் உங்கள் டேடி திட்டுவார் அப்படின்னு சொல்லவும், இல்லை அவர் தூங்கிடுவார் வேலை முடிச்சுட்டு, என்னை கண்டுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி அவர் பாட்டுக்கும் சிஸ்டம் நோண்டிட்டு இருக்கிறாரு. அதானே, சரி ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே குண்டு கட்ட தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. அவன் வந்துட்டு சிரிச்சுட்டே வரான். ஸோ நீங்களும் அது மாதிரி தான் அவனை வந்து கிச்சு கிச்சு முட்டிகிட்டே ஓடிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே நம்ஜன் பார்க்காம இல்லை, கண்டு காணாத மாதிரி தான் இருக்காரு. நீங்கள் போனதுக்கு அப்புறமா போயிட்டு கதவை சாத்திட்டு, என்ன இது இவ்வளோ நாள் இங்கே தான் தூங்கிட்டு இருந்தான், நான் இவனுக்கு மொத்தம் கொடுக்கலையா, நான் இவனை கட்டி பிடிக்கலையா, என்னது இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான், அதுவும் வேலைக்கு வந்து பொண்ணுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ஜனுக்கு. இப்படியே போனால் 1 வருஷம் கழிச்சு எனக்கு வேலையை தான் வேணும் அப்படின்னு சொன்னானா காலம் முழுசா அவளை எங்கேயே வச்சிருக்க முடியுமா என்ன அப்படின்ட்டு நம்ஜனுக்கு அது ஒரு விஷனம். அப்படியே வந்துட்டு இல்லை அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, என்னென்னு கீழே வராரு. ஸோ உங்களோட ரூமுக்கு தான் வந்து கதை தட்டுறாரு. நீங்கள் வந்துட்டு கதை திறக்கிறீங்க. சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லவும் சிம் வேணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அவன் அப்படி வந்து உங்களுக்கு காலுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டான். பாபிடால் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறான். சார் அப்படின்னு சொல்கிறீங்க. டேய் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நான் வரமாட்டேன் போப்பா அப்படிங்கிறான். என்ன எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் தான் சிட்டிசன் பேசுவாரே. இல்லை நான் வரமாட்டேன், நான் பாபிடால் கூட தான் இருப்பேன், நீ போப்பா அப்படின்னு சொல்கிறான். அதுவும் அந்த பவுட்டி லிப்பு அந்த உச்சி குடுமையாக அப்படியே அழகாக க்யூட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு பர்பிள் கலரில் வந்துட்டு நிறைய சிம் போட்ட மாதிரி குட்டி குட்டியாக சிம் எல்லாம் போட்டிருக்குல்ல அந்த பொம்மை, அந்த மாதிரி ஒரு நைட் ட்ரெஸ் போட்டிருக்கான். ஸோ நீங்கள் அதை வேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே பார்க்குறான். நான் வரமாட்டேன் போப்பா அப்படிங்கிறான். நம்ஜனுக்கு செம்ம கடுப்பாகுது. சிம் கடுப்பாக்காத வா, நான் வந்துட்டு எக்கூட தான் நீ எப்பவுமே தூங்குவேன், இதுன்னு புதுசா அவங்க வேலைக்கு சொல்லவும், ஆமாடா நான் வேலைக்கு தான் வந்திருக்கிறேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது போடா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா கை காலெல்லாம் வந்துட்டு அங்கேயும் தூக்கி போட்டு ஃபுல்லாக பேண்டிட்டு தூங்குற பழக்கம் இருக்குது. ஸோ அவன் பக்கத்தில் இருந்தால் அவங்களால வந்துட்டு எங்கே நீங்கள் அவன் மேலே கையெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, அடிபட்டுன்னு பயப்படுறீங்க. ஆனாலும் வெளியே சொல்ல முடியல. இப்போ வந்துட்டு அப்படியே வந்து முன்னாடி நிற்கிறான். ஓகேவா? ஸோ அதாவது நம்ஜனுக்கு முன்னாடி நிற்கிறான். நின்று 2 இடுப்புலையும் கை 2 வச்சு அப்படி நின்றுக்கிட்டு, டேடி நான் வரமாட்டேன், நீ எப்பவுமே என்கிட்ட வந்து என்னை வந்துட்டு கட்டி பிடிக்கல, முட்டு கொடுக்கல, நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். நீங்கள் வந்துட்டு டே ஓடாதரா அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு அங்கே துரத்திட்டு இருக்கிறாரு. அவன் குட்டி வாண்டு சும்மா ஓடிக்கிட்டே இருக்கிறான். சிம் ஓடாதன்னு நம்ஜன் துரத்தி ஒரு வழியை பிடிச்சிட்டாரு. பிடிச்சதுக்கப்புறமா வா போகலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. ஸோ நம்ஜன் அங்கே தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறப்போ, டாடி வீடு டாடி அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் அந்த பவுட்டி லிப்பு வேறு அவர் வாய் மேலே அடிக்கிறார். வாய் மூடு, அது புதுசாக வேலைக்கு வந்துருக்கிற பொண்ணுக்கிட்ட என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணல, நான் பாபிடால் கூட இருந்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் முடியாது, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டைமாக தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அது கீழே லாக் பண்ணால் திறந்துட்டு வந்துட்டு மேலே ஒரு லாக் இருக்கலாம். ஸோ அதை லாக் பண்ணிடுறாரு. இவன் பார்க்குறான். நான் பாபிடால்ட்டு தான் போவேன் வயன் கத்திட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் எங்கள் காது கேட்கல, நீங்கள் அப்படியே வந்துட்டு சரி ஓகேன்னு தூங்கியிருப்பீங்க. இந்த பக்கம் சிம் என்ன பண்ணுறான்னா நம்ஜன் தூங்க வரைக்கும் வெயிட் பண்ணுறான். ஸோ அவங்க தூங்கிட்டார்ல. ஸோ தூங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த லாக் போட்டுருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சேரை இழுத்து ஏறி அந்த டேபிள் மேலே ஏறி அதுக்கப்புறம் அந்த லாக்கை திறந்துட்டான். அவன் வந்துட்டு செம பிரில்லியன்ட் இல்லையா? ஸோ கொஞ்சம் மெச்சூரிட்டி கூட சின்ன வயசுல இருக்கும்ல. ஏன்னா தாத்தாவும் பிஸ்னஸ்மேன் அப்பாவும் பிஸ்னஸ்மேன் 2 பேருமே செம பிரில்லியன்ட் அப்படிங்கிறதுனால பேரனும் அதே மாதிரி தான் இருக்கான். சாமி அதாவது சின்ன வயசுல அவங்களோட டபுள் மடங்காக வந்துட்டு இருப்பான். ஸோ அதனால வந்துட்டு நல்லா யோசிச்சு பார்த்து அப்படியே லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு சார். இது பண்ணிட்டு அப்படியே மெதுவாக இறங்கி என்ன பண்ணுறான்னா உங்களோட ரூமுக்கு வந்துடுறான். ஸோ வந்துட்டு பாபிடா கதவு தர அப்படின்னு டப்னு தட்டிகிட்டே இருக்கிறான். நீங்கள் செம தூக்கம். அவன் அந்த பக்கம் வெளியே நின்று பாபிடா அடியே வயன் அப்படின்னு கத்துறான். அது அடியே யாராவ ஹேவண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணு முழிக்கிறீங்க. கண்ணு முழிச்சா கதவு தப்புன்னு தட்டிட்டு இருக்கிறான். யாராவது இன்னாருன்னு சொல்லிட்டு டைம் பார்த்தா மணி வந்துட்டு ஒரு விடிய காலையில் 3:30 இருக்கும். ஏன்னா லேட்டாக தானே எல்லோரும் தூங்க வந்திருப்பீங்க. ஸோ 3:30 இருக்கும். இந்நேரத்தில் யாராவது இனிமேல் இந்நேரத்தில் எழுப்பிடுவாங்களா, நான் வேலைக்கு வந்திருக்கேனே, ஐயோ இந்நேரத்தில் எழுந்திருக்கணுமா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கதை வந்து திறந்து பார்க்குறீங்க. யாருமே இல்லை. ஆனால் வந்துட்டு மறுபடியும் வாழ்விடா அப்படின்னு ஒரு சவுண்டு. கீழே குடிச்சு பார்த்தா இவன் டேக்குள்ளே பார்த்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. தள்ளக்கடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி விட்டுட்டு அவன் அந்த பெட்ஷீட்டு தலைகாலையெல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பான். ஸோ அதை அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். அப்படியே செம க்யூட் ஆகுது பார்க்கறதுக்கு. அப்படியே அந்த பவுட்டி லிப்பு அப்படியே ஒரு மாதிரி
கொழுன்னு கண்ணோம், அதுக்கப்புறம் அந்த உச்சி குடுமி வேறு அதுவும் கிளஞ்சிருக்குது பாதி. ஸோ அப்படின்ட்டு அந்த மெஸ்ஸி ஹேரோட அந்த அதில் வந்து தூக்கிட்டு அப்படியே உங்கள் பெட்டுக்கு போகிறான். ஸோ மேலே 8 கூட இல்லை பெட்டு, அப்படியே வந்துட்டு தூக்கி போட்டுட்டு அப்படியே ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்கிறான். ஸோ உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. அப்படியே கதவை சும்மா மட்டும் தான் லாக் பண்ணுறீங்க, ஓகேவா? ஃபுல்லாக லாக் பண்ணலை, சும்மா லாக் பண்ணிவிட்டு சும்மா கதவை மட்டும் சாத்தி வச்சுட்டு அப்படியே வரீங்க. வந்து அவனை தூக்கியே படுக்க வைக்கிறீங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கிற, உங்கள் டேடி திட்டலையா அப்படின்னு சொல்லவும், அவர் தூங்கிட்டாரு, நான் எந்திரிக்க முன்னாடி எந்திச்சு போயிடுவார், எனக்கு வந்துட்டு அங்கே இருக்க பிடிக்கல, நான் இங்கே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ படுன்னு சொல்லிட்டு உங்களை படுக்க வைக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி அப்படியே என்னென்னா பேர் போற்றி அப்படி படுத்துட்டு இருக்கவும் நீங்கள் அப்படியே அவனுக்கு குழந்தைங்களுக்கு அப்படி நெஞ்சு தட்டி விடுவோம்ல தூங்கத்துக்கு. ஸோ அந்த மாதிரி மெதுவாக டேப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ வந்துட்டு பாப்பிடால் ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடிக்கலடா, தட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லவும், என்னது எதுக்கு தட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்படி பண்ணால் குழந்தைங்களுக்கு தூக்கம் வரும், ஸோ யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணி விட்டோன்னா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லவும், அவனும் அதே உங்களுக்கு பண்ணுறான். நீ எனக்கு பண்ணாதடா, பெரியவங்களுக்கெல்லாம் பண்ணால் முதுகில் பண்ணுவாங்க, அப்படின்னா கையில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும், என்னது, சரி ஓகே நான் வேணும் உனக்கு தட்டி விடுறேன், முதுகு காட்டு அப்படிங்கிறான். ஐயோ இல்லை, நீ தானே குழந்தை, நான் உனக்கு தட்டி விடுறேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தட்டி விட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ அவனும் அப்படியே தூங்கிடுறான். அப்படியே எப்படின்னா 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே ஃபுல்லாக அவனை நல்லா தலகாணி இல்லை, ஸோ அந்த மாதிரி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்பியும் வந்துட்டு நேரமாக எழுந்து போகிற ஆளாச்சே. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நைட் லேட்டாக தூங்குறதுனால அப்படியே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அவசரமாக ஆஃபீஸ் கிளம்புறாரு. இப்போ தான் வாட்ச் பண்ணுறாரு, பையனை காணோம். எங்கே போயிட்டாவன், ஜிம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு, காணோம். மறுபடியும் கபோர்ட் திறந்து பார்க்குறாரு, காணோம். ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி முடிச்சுட்டு கீழே வராரு. கீழே வந்தால் அவங்களோட டோர் வந்துட்டு லைட்டாக தான் அதாவது ஓப்பன் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ லாக் பண்ண மாதிரி இல்லை. திறந்து பார்க்குறாரு, திறக்கலாமா வேணாமா, ஒரு பொண்ணுக்கு ரூம் தப்பாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே திறந்துருக்குதுல, ஸோ அப்போ திறக்க தப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு திறந்து பார்க்குறாரு லைட்டாக. ஸோ திறந்து பார்த்தா அப்படியே அழகா உங்களை டைட்டாக உங்களை கழுத்தோட கையை போட்டு அப்படியே கட்டி பிடிச்சி தூங்கிட்டு நீங்களும் அப்படி தான், அவன் நல்லா டைட்டாக. ஸோ பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவருக்கு என்னவோ தெரியல, லைட்டாக சிரிக்கிற மாதிரி வருது. அப்படி லைட்டாக சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு ஆஃபீஸ்க்கு. இப்போ அப்படியே விடியுது. ஸோ ஆண்டி தான் வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. என்னடா 2 பேரும் ஒன்றா தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கவும், இவன் ரச்சை பண்ணிட்டான் ஆண்டி இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தாலும் சொல்கிறீங்க. சரி ஓகே பரவாயில்ல, இங்கேயே தூங்கிட்டு போகிறான் வீடு, 2 பேர்த்துக்கு உனக்கு ஓகேனா இங்கேயே தூங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை ஆண்டி, என்னென்ன நைட்டில் இருக்குது காலைக்கு கைக்கு தூக்கி போட்டுனா என்ன பண்ணுவணும், அதனால தான் பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. இப்போ இது வேறையா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பத்திரமா இருந்தீங்கன்னா சரிதான், அவனுக்கு இப்படியெல்லாம் இருக்க பிடிச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே லைட்டாக விட்டு போடுறாங்க. என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அவனுக்கு தான் அம்மா இல்லைல்ல வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உங்களுக்கு சேட் ஆயிடுச்சு, அம்மா இல்லை அப்படின்னு சொல்லவும், அதனால தான் உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எல்லா பாசத்தையும் உங்ககிட்டயே காட்டுறான், உங்ககிட்டயும் அதே பாசம் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறான். ஸோ நீங்கள் இருக்க வரைக்கும் அவனுக்கு கொஞ்சம் கேராக இரு ஓகேவா அப்படின்னு சொல்லவும், நான் இங்கே இருக்க வரைக்கும் அவன் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், லைக் அம்மா மாதிரி கூட பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுட்டீங்க. ஸோ இதை கேட்டுட்டு என்னமோ தெரியல, அந்த குள்ள வார்த்தை என்னதுன்னா, அம்மாவா ஒய்னா என்னோட அம்மாவா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான், மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கிறான். இந்த பக்கம் அந்த ஆண்டி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அம்மா அப்படி என்ன அவைதான் நீ தான் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. அப்படிதான் டேஸ்லாம் போகுது, நல்லாவே ஹாப்பியாக பார்த்துக்கிறீங்க. அவன் வந்துட்டு செம்ம வால் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ ஒரு நாள் என்ன அப்படின்னா, நம்ஜுன் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டுருப்பாரு. கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாம் எந்திரிச்சிருப்பீங்க ஓகே, அதான் அவருக்கு எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக போகிறது சீக்கிரம் வருது அந்த மாதிரி தான் இருக்குது. ஆன்ட்டிக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, இவன் எதுக்கு இவன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். சரி ஓகே நம்ம நினச்சி நடந்தால் சரிதான், ஈஸியாக முடிஞ்சிட்டு போலையேங்கிற மாதிரியெல்லாம் அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் போயிட்டுருக்கு. இந்த சைடு நம்ஜுன் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு காஃபி அந்த காஃபி ஹார்லிக்ஸில் இருக்கலாம், ஸோ அந்த மாதிரி டம்ளரில் வந்துட்டு போட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ போட்டுட்டு காஃபியை ஆன்ட்டிக்கு கொடுத்துட்டு ஹார்லிக்ஸை வந்துட்டு குழந்தைக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறீங்க. அவன் ஓடிட்டு இருக்கிறான், டே குள்ள வாத்து நில்லுடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறீங்க. அவன் ஓடிட்டே இருக்கிறான். ஸோ அப்படி இப்படி ஓட பின்னாடி நீங்களும் அந்த ஹார்லிக்ஸ் கப்போடையே அவனை துரத்த என்ன ஆகுது அப்படின்னா, ஆப்போசிட்ல நம்ஜுன்னு வருது தெரியாம போத்துன்னு அவர் மேலே இடிச்சிடுறீங்க. ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்பி அவசரமா போற மனுஷன் மேலே கொட்டுனா அது கோல்டு எப்படி இருக்கும், அப்படியே அது ஒரு பக்கம் சூடு வேற, இவர் ஒரு பக்கம் சூடா இருக்காரு. அவ்வளோதான், உங்களுக்கு வந்து பேன் பார்த்துருக்குறீங்க சார் அப்படின்னு. அறிவியலையா உனக்கு, இல்லை கண்ணை என்ன முன்னாடி வச்சிருக்கிறேன் படனில் வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. சார் அது வந்து சாரி அப்படிங்கிறீங்க, பயந்துட்டீங்க நீங்கள் நல்லாவே. அவருக்கு கடுப்பாயிடுச்சு, அவ்வளோ கோபம் மூஞ்ச பார்த்தாலே பயமாக்குது உங்களுக்கு. செம்ம பயத்தோடையே பார்க்குறீங்க. இங்கே பாரு வயன், உன்னோட லிமிட்டோட நடந்துக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லவும், நான் லிமிட்டை மீறி என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது, அந்த வேர்ட் மட்டும் உங்களுக்கு ஹர்ட் ஆகுது. இந்த பக்கம் அவங்க அம்மா வராங்க. நம்ஜுன் என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருமா அமைதியா இருங்க, சும்மா தேவையில்லாமல் நீங்கள் கொடுக்குற இடம் தான், அவள் வேலைக்கு தானே வந்துக்கிறா, எதுக்கு இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாரு. டே அவள் பையனை தானே பார்த்துருக்கிறா, அதான் அவள் வேலை அப்படின்னு சொல்லவும், அதுக்கு இப்படி தானா ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு இருக்கிறா, அவர் வருஷம் இங்கேருந்து கழிச்சு போனதுக்கு அப்புறமா அவன் திரும்ப அவதான் வேணும்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவருக்கு இதுதான் ஒரு பிரச்சனையாட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, அப்படி சின்ன லிமிட்டோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அதனால ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் இருக்கணும்னு சொன்னால் இருக்கதான் வேணும், ஏன் சம்பளம் கொடுக்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு மம்மி, அது மேட்டர் கிடையாது,
இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க? சோர்னு போய் விளையாட முடியாதா? நடந்துக்கிறா எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டு ஒளிஞ்சி எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போறாரு. உங்களுக்கு அழுகையே வந்துருச்சு அவர் போனதுக்கு அப்புறம். சீன்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் ஜஸ்ட் தெரியாம தானே கொட்டிட்டேன், வேணா கொட்டினேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா உங்களுக்கு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் சிம் வேற ஒரு பக்கம் பாபிடா சாரி, என்னால் தானே நீ அப்பா கிட்ட திட்டு வாங்கின அப்படிங்கிறான். விடுடா பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. திரும்ப சாரின்ட்டு உங்களுக்கு கணத்தெல்லாம் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். பட் இருந்தாலும் உங்களுக்கு அழுகழுகையா வருது. நினைச்சு அழுகுறீங்க. என்ன லிமிட் தாண்டி நான் என்ன பண்ணேன்? சீன்னு சொல்றதுக்கு நான் என்ன பண்ணேன்? அந்த 2 வேர்டு உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இந்த பக்கம் அந்த ஆண்டியும் நீ பாருமா வயன், அவன் அப்படிதான், அவன் என்னையே அப்படிதான் பேசுவான், சாரிடா அப்படிங்கிறாங்க. ஆண்டி சீன்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன ஆண்டி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வேர்டு மறக்கவே முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. அதனால அப்படியே அமைதியாவே இருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் நம்ஜூன் வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி பேசணும்? சட்டையில காஃபி கொட்டுச்சுன்னா அதுக்கு சட்டமாக தானே வேலை முடிஞ்சுல, எதுக்கு இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கோபமா இருக்குது. போய் சட்டையை மாற்றிட்டு கீழே வராரு. வந்து பார்த்தா பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறீங்க. ஆர்ப்பாட்டம்னா ஆர்ப்பாட்டம். அப்படியே வந்துட்டு சிம் ஒரு பக்கம் சமாதானப்படுத்துறது என்ன, அந்த ஆண்டி சமாதானப்படுத்துறது என்ன, நீங்கள் ஓன்னு அழுதுட்டு இருக்கிறீங்க. நான் அப்படி சீன்னு சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்ட்டு அழுதுட்டு இருக்கீங்க. அவருக்கே கேட்குது. ஸோ கேட்டாலும் நீங்கள் பரவாயில்லங்கிற மாதிரி தான் கத்திட்டு இருக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, என்னடா இது ஒண்ணுமே இல்லாத விஷயத்த இவ்வளவு பெருசா ஆக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நிற்கவும் இந்த பக்கம் சிம் சமக்கம் வந்துருச்சு அவனுக்கு. அப்படியே என்னடா அது சில்வண்டெல்லாம் வாய் பேசுதுங்க மாதிரி பாக்குறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? நான் தான் ஓடினேன், ஒயின் மேல தப்பே இல்லை. என் பார்பிடல் எனக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்குதான் ஓடி வந்தா, அதுக்கு நீங்க திட்டிட்டீங்களா? நீங்க என்னைக்காவது எனக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி கொதிக்கி கொஞ்சம் பேசுறான். ஆனா கோவமா பேசுறான். ஓகேவா? ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இவன் இப்படியெல்லாம் பேசுவானாங்கிற மாதிரி. அதுவும் நீங்க வந்ததுக்கப்புறம் இந்த வாய் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது சாருக்கு. ஸோ சிம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் சொல்கிறாரு. அவருக்கு கோல்டு வாய்ஸில் தானே பேசி பழக்கம். அமைதியாருடா அப்படிங்கிறாரு. அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன் நினச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒயின்னு திட்டிகிட்டே இருக்கிறீங்க. அது என்னோட ஒயின், அவள் என்னோட பாபிடால். நான் மட்டும் தான் கொஞ்சம் நான் மட்டும் தான் திட்டுவேன். உங்களுக்கெல்லாம் ரைட்ஸ் கிடையாது சரியா? சம்பளம் கூட நீங்களா கொடுக்குறீங்க? பாட்டி தாத்தா தானே கொடுக்குறாங்க அப்படிங்கிறான். இந்த அளவுக்கு உனக்கு எவனா சொல்லி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஷாக் இவன் பேசுதெல்லாம். அது கோவமா வேற அப்படி பல்ல கடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறான். அப்படியே இந்த பாட்டி பார்க்குறாங்க. டே நம்ஜன் என்னடா பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டு வராங்க. எல்லாரும் வந்துட்டு அவரை கார்னர் பண்ற மாதிரி இருக்குது. மா என்னம்மா அப்படின்னு சொல்லவும், இல்ல உன் சட்டையில காஃபி கொட்டினா என்ன உருகி போயிடுவியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹார்லிக்ஸ் கொட்டிச்சுமா அப்படிங்கிறாரு. ஹார்லிக்ஸ் இருந்தானே காஃபியா இருந்தா என்னடா அப்படி உருகிட்டியா, அப்படியே ஜடம் மாதிரி நின்று தானே இருக்கு அப்படிங்கிறாங்க. எதுக்குலாம் இப்படி திட்டுறாங்க மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்க சீன்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் ஆண்டின்னு மறுபடியும் எச்சா ஓவரா கத்த ஆரம்பிச்சிட்டீங்க. கத்தி அழுகும். அவங்க 2 பேத்துக்கு செம கோவம் வருது. பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். என்னடா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் பாக்குறாரு. என்னோட பாபிடால் எப்படி அழுது, எல்லாத்துக்கும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அடிக்கிறான். அதாவது அவனுக்கு கால் தானே எட்டு, காலை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் அவங்க அம்மா காசு முடிச்சுன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. என்னடா இது ஃபேமிலியே சேர்ந்து என்ன வந்துட்டு கார்னர் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்குது. இந்த பக்கம் நீங்க லிமிட் தாண்டி நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அழுகுறீங்க. வாயை மூடுறாளா பாரு, இவங்க திட்டுறாங்க தெரிஞ்சு வேணுனே வந்துட்டு எச்சா கத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அதே மாதிரி தான் சீன்னு சொல்லிட்டாரு. ஆண்டி சீங்கிற அளவுக்கு நான் மோசமா அப்படின்னு அழுதுருக்கீங்க. ஸோ நீங்கள் அழுக சிம்க்கு தான் அவ்வளோ ஒரு மாதிரி கடுப்பாகுது. என்னோட பாபிடால் அழுகுது. உன்னால தான் டாடி, உன்னால தான் அப்படின்ட்டு. நீ இனிமே என் கூட பேசாத, நீ வீட்டுக்கே வராத, எப்போ நீ வீட்டுக்கே வரமாட்டல, இப்போ மட்டும் எதுக்கு நேரமா சீக்கிரமா வந்துடுற, சீக்கிரமா போகிறது கிடையாது, லேட்டாக போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாயிண்டாக தான் கேட்குறான். கேளு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேற. ஆமாடா எனக்கே சந்தேகமாக இருக்குது, எதுக்கு நீ நேரமாக வர, எதுக்கு நீ லேட்டாக போகிற, எப்போ ஆஃபீஸ்லேயே தானே இருப்ப, அங்கேயே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன இப்போ அவள் ஒருத்திக்காக என்னை வர வேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாடா ஆமாம், அவள் ஒருத்தினா எத்தனை வேலை பண்ணுறா தெரியுமா, அவனை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா தெரியுமா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் என்னோட பாபிடால் என்னை நல்லா பார்த்துக்குது, என்கிட்ட சிரிச்சு எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்றா, அதுக்கப்புறமா எனக்கு ட்ரெஸ் மாற்றி விட்றா, குளிச்சு விட்றா, அதுக்கப்புறம் ஷூ போட்டு விட்றா, நெயில் பாலிஷா அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறான். ஸோ அவன் கை ஃபுல்லாகவே நெயில் பாலிஷ் அடிச்சு வச்சிருப்பீங்க. பையனுக்கு இதுக்குள்ள இதெல்லாம் அடிச்சு வைக்கிறாங்க மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நான் பேசிட்டே இருக்கும். டாடி போயிட்டு நீ வாங்கிக்கிட்டு சாரி கேளு அப்படிங்கிறான். அப்படிங்கிற மாதிரி அவருக்கு புரியல. சாரி கேளு அப்படிங்கிறான். நான் இது கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ தானே திட்டினாங்க பாரு எப்படி அழுற பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ஜன்ட்டு சாரி எல்லாம் கேட்கவே முடியாது, அமைதியாக போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவருக்கு கடுப்பாகுது. ஸோ அந்த ஆண்டி வந்துட்டு டேய் போயிட்டு அவர்கிட்ட சாரி அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக சாரி கேளு அப்படிங்கிறாங்க. முடியவே முடியாதுங்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இந்த சிம் விடுற மாதிரி தெரியல. டாடி இப்போ போயிட்டு பாபிடா கிட்ட சாரி கேட்குதே இல்லையா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இடுப்புல கையை வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே அண்ணாந்து தானே பார்க்கணும். ஸோ அண்ணாந்து பார்த்து அப்படியே கோபமா மூஞ்சி வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். இங்க நம்ஜனுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஏன்னா 2 பேரும் வந்துட்டு மாற்றி சாரி கேளுங்கிறாங்க. ஆனால் அவருக்கு சாரி கேட்குற விருப்பமே இல்லை. ஆனால் நீங்கள் இந்த பக்கம் சீன்னு சொல்லிட்டாரு ஆண்டி அப்படிங்கிறீங்க.
ஸோ இவங்க 2 பேரும் நம்ஜூனை போயிட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் சின்ன ஜாலி கேர்ளுங்கிற மாதிரி போராட்டமே பண்ணுவான் போல் அப்படி கத்திட்டு இருக்கிறான். ஓகே டே, இந்த எஃப்எஃப்பை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? டியர், என்னால் ஒரு 2-3 டேஸாக கமெண்ட் எதுக்கும் ரிப்ளை பண்ண முடியல. சாரி, மன்னிச்சிக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டொமக் பெயினாக இருக்குது டியர். ஸோ என்னால் வந்துட்டு இதை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுதா. ஸோ என்னால் கமெண்ட் வந்துட்டு பார்த்தாலும் ரிப்ளை டக்குன்னு பண்ண முடியல. ஏன்னா ஒருத்தங்களுக்கு பண்ணி ஒருத்தங்களுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா அது தப்பாக போயிடும். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஒன்றா தான் ரிப்ளை பண்ணுவேன். எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்டொமக் பெயின் மட்டும் ரெடி ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. என்ன வந்துட்டு கமெண்ட் பார்த்துட்டு எதுவும் சொல்லி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. மன்னிச்சு. அதுக்கப்புறம் டியர், நீங்கள் என்னமோ சொன்னீங்களா? ஐயோ, எல்லாம் ஓகே. பட் இந்த டியூரேஷன் மட்டும் கவனிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னீங்களே, எனக்கு அது புரியலைங்க டியர். டியூரேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல வரீங்களா, இல்லை கம்மியாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு 29-27 மினிட்ஸோ தான் இருந்திருக்கும். ஸோ அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துன்னு சொல்ல வரீங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக போடுன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா நான் கொஞ்சம் மக்குதான், எனக்கு சட்டுன்னு புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். நீங்கள் எப்படி சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இன்கேஸ் கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் போட்டால் ஓகேவா? ஸோ ராகவிடியா, நீங்கள் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோன்னு சொன்னீங்களா, இன்றைக்கி ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி போட்டேன்னா ஓகே தானே? அவ்வளோதான். எனக்கு டவுட் இருக்குங்க டியர். ஐயோ, வாய் வளருது. ஓகே டியர், ஸ்டோரி இது பிடிச்சிருக்கா?